பெஸ்ட் moral ஸ்டோரீஸ். ஒரு கிராமத்துல சாந்தையா அப்படிங்கிற ஏழை ஒருத்தர் இருந்தாரு. அவங்க பொண்டாட்டி ஜெயம்மா. உங்களுடைய வீடு ஊர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்தது. அவங்க பழம் வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பழங்களை பறிச்சுட்டு வந்து வேற வேற ஊருக்கு போய் பழங்களை வித்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய ஊரு காடும் மேடும் இருக்கிற நடுவுல இருந்தது. இப்படியே இவங்களோட வாழ்க்கை போய்கிட்டு இருந்தது. ஒரு நாள் சாந்தையா அவரோட பொண்டாட்டி கிட்ட, இங்க பாரு சாந்தம், சீக்கிரமா கிளம்பு, நம்ம போய் பழம் வியாபாரம் செய்யணும். 2-3 நாள்ல பண்டிகை வரப்போகுது. நம்ம கிட்ட இப்பத்துக்கு காசு இல்ல. இந்த பழங்களை வித்தா காசு வரும். அந்த காசுல தான் வீட்டுக்கு தேவையான பொருளுங்களை எல்லாம் வாங்கணும். சரிங்க, நான் சீக்கிரமா தான் கிளம்புறேன். சும்மா அவசரப்படுத்தாதீங்க. இப்படி புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் காட்டுக்கு போய் பழங்களை பறிச்சுக்கிட்டு வந்து கிராமமா போய் பழங்களை வித்துக்கிட்டு வந்தாங்க. இப்படி இவங்க வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு. இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஜெயம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. பொண்டாட்டி வீட்ல இருக்கிறதுனால சாந்தையா மட்டுமே காட்டுக்கு போய் பழங்களை வித்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க பொண்டாட்டி வீட்ல இருந்துகிட்டு குழந்தைய பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ராஜைய மட்டும் ஒண்டியா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் காட்டுக்கு போறதுக்கு முன்ன அவரோட பொண்டாட்டி கிட்ட, ஜெயம்மா, நான் இன்னைக்கு சீக்கிரமா காட்டுக்கு போய் பழங்களை பறிச்சுக்கிட்டு வந்து வியாபாரத்துக்கு போயிட்டு வரேன். நீ குழந்தை கூட பத்திரமா இரு, எங்கேயும் வெளியே போகாத. நம்ம வீடு முதல்லயே இந்த ஊர்ல இருந்து ரொம்ப தள்ளி இருக்கு. ஏங்க இவ்வளவு சீக்கிரமா போறீங்க? இது அடர்த்தியான காடு. இந்த காட்டுக்குள்ள காலையில நிறைய மிருகங்க இருக்கும். நீங்க ஒண்டியா வேற போறீங்க, அதனால கொஞ்சம் பார்த்து பத்திரமா போங்க. அதெல்லாம் ஒன்னும் பரவாயில்ல, நம்ம ஊரு தானே, எப்பவும் போறது தானே, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சாந்தையா காலையிலேயே காட்டுக்குள்ள போனான். அவனை ஏதோ ஒரு மிருகம் அடிச்சு போட்டுருச்சு. இப்படி சாயங்காலம் ஆயிடுச்சு. சாந்தையா வீட்டுக்கே வரல. தம்மா ரொம்ப பயப்பட்டுக்கிட்டு புருஷன் இன்னும் வீட்டுக்கு வரல, ஊருக்குள்ள போய் சொல்லலாம் அப்படின்னு ஊருக்குள்ள போய் ஊரு பெரிய மனுஷனான ராஜையா கிட்ட விஷயத்த சொன்னான். அப்போ ராஜையா, காட்டுக்கு போன உன் புருஷன் இன்னும் வரலனா ஏதாவது ஒரு மிருகம் அவனை அடிச்சிருக்கோம் அப்படின்னு சாந்தம்மா கிட்ட சொன்னாரு. சாந்தம்மா அவங்க இவங்க சொல்ற பேச்ச கேட்காம தைரியத்தோட தன்னோட புருஷன் கண்டிப்பா வீட்டுக்கு திரும்பி வருவாரு அப்படின்னு வீட்டுக்கு போனா. இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு. ராஜையா வீட்டுக்கு வரவே இல்லை. இருந்தாலும் தன்னோட குழந்தைய பாத்துக்கிட்டு இருந்தா சாந்தம்மா. கொஞ்ச நாள்லயே பையன் வளர்ந்து பெருசானா. அவன் பேரு நரேந்திரா. ஆனா அவன் ரொம்பவுமே அப்பாவி. அந்த பையனை பார்த்து ஜனங்க எல்லாருமே அப்பாவி அப்படின்னு அவனை ரொம்ப விளையாட்டு காட்டிக்கிட்டு இருந்தாங்க. சாந்தம்மா நரேந்திரா ஸ்கூலுக்கு போனா கொஞ்சம் புத்திசாலி ஆகுவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவனை ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க. இப்படி நரேந்திரா ஸ்கூலுக்கு போனான். ஸ்கூல்ல இருக்கிற மத்த பசங்க அவனோட அப்பாவித்தனத்தை பார்த்து ரொம்ப தமாசு பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க. கிளாஸ் ரூம்ல டீச்சர் சொல்ற பாடத்தை கூட அவன் சரியா கேட்டுக்கிட்டு இருக்கல. இதனால படிப்பு அவனுக்கு பிடிக்காம அவனுக்கு எப்ப தோணுதோ அப்போ ஸ்கூலுக்கு போய்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தான். இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு. நரேந்திரா ஸ்கூலுக்கு போவாததுனால அவனுக்கு படிப்பே ஏறல. அதனால ஸ்கூலுக்கு போறதை விட்டுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்திக்கிட்டு இருந்தான். பையனோட நிலைமைய பார்த்து சாந்தம்மா அவங்களோட மனசுல இப்படி யோசிச்சாங்க, இந்த கடவுள் எனக்கு ரொம்ப சோதனைய கொடுக்கறான். என் புருஷனையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுக்கிட்டான். இருக்கிற ஒரு பையனை புத்திசாலியா கொடுக்காம அவங்கிட்டையும் குறைய வச்சு என்கிட்ட அனுப்பி வச்சுட்டான். நான் என்ன பாவம் பண்ணேனோ இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு. நரேந்திரா பெரியவனாயிட்டான். எந்த வேலைக்கும் போவாம எந்த வேலையும் தெரியாம அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்திக்கிட்டே இருந்தான். சாந்தம்மா இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மரத்துக்கிட்ட உக்காந்துக்கிட்டு பையனை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பெரிய மனுஷன் அங்க வந்தாரு. ஜெயம்மாவை பார்த்த சன்னியாசிராவ் அவங்க கிட்ட வந்தாரு. என்ன ஜெயம்மா, தனியா உக்காந்து ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, உங்க பையன் நரேந்திரா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஐயா, என் பையன் சோம்பேறியா எந்த வேலைக்கும் போகாம வீட்லயே இருக்கிறான். உங்ககிட்ட ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க ஐயா, அப்பவாவது அவன் கொஞ்சம் புத்திய படிப்பான். என்கிட்டயும் ஒரு வேலை இருக்கு. இத்தனை நாள் சுப்பையா அப்படிங்கிற ஒருத்தன் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்பதான் அவன் ஏதோ வேலைக்கு வரமாட்டேங்கிறான். எனக்கு ஒரு வேலைக்காரன் வேணும். வேலைக்காரங்க யாருமே இல்ல. உங்க பையன் என் கூட இருப்பானா? சாந்தம்மா சந்தோஷப்பட்டுக்கிட்டு சரிங்கய்யா அப்படின்னு அனுப்பி வச்சாங்க. ஒரு நாள் சாந்தம்மா நரேந்திராவை கூட்டிக்கிட்டு சன்னியாசி ஐயா வீட்டுக்கு வந்தாங்க. நரேந்திராவை அந்த வீட்டுல வேலைக்கு சேர்த்து விட்டு கிளம்பி போயிட்டாங்க. இங்க பாரு நரேந்திரா,
உனக்கு இந்த மாடுங்களை மேய்க்கிறது, அதுங்களை குளிக்க வைக்கிறது, அதுக்கப்புறம் பால் கறக்கிறது, அந்த பாலை விற்கிறது, இந்த வேலைய உனக்கு ஒப்படைக்கிறேன். ஆ, சரிங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே வேலை செய்யறேன் அப்படின்னு பசு மாடுங்களை வெளியே கட்டி போட்டு மாடுங்களை குளிக்க வச்சுக்கிட்டு இருந்தா. இப்போ சன்னியாசிராவோட பொண்டாட்டியான பத்மா அங்க வந்தாங்க. இங்க பாருப்பா, மாடை வெளியே கட்டி போட்டு குளிக்க வச்சுக்கிட்டு இருக்கல, அதுக்கப்புறம் பால் கறந்து பாலை வித்துட்டு வா, உனக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மாடை மேய்க்க போவ. அம்மா, எனக்கு ரொம்ப பசி எடுக்குது, முதல்ல எனக்கு சாப்பாடு கொடுங்க, அதுக்கப்புறம் மாடுங்களை குளிக்க வச்சே பால் கறந்து அதுக்கப்புறம் மாடுங்களை மேய்க்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சாப்பாடு கொடுத்தாங்க. நரேந்திரா சாப்பிட்டுக்கிட்டே பத்மா கிட்ட இப்படி கேட்டா, அம்மா, பால் எதுக்குமா வெள்ளையா இருக்கு, அந்த பால் வேற கலர்ல இருக்கலாம்ல. கேட்ட பத்மா கோவமா, இங்க பாருப்பா, பாலெல்லாம் வெள்ளையா தான் இருக்கும், சீக்கிரமா சாப்பிட்டு வேலையை பாரு, சீக்கிரமா சாப்பிட்டு மாடுங்களை மேய்க்கிறதுக்கு காட்டுக்கு கூட்டிட்டு போ. பத்மா அப்படி சொன்ன உடனே நரேந்திரா சாப்பிட்டுட்டு மாடுங்களை மேய்க்கிறதுக்காக கூட்டிட்டு போனான். அந்த இடத்துல நிறைய பேரு அவன் வயசுல இருக்கிறவங்க எந்த வேலையும் செய்யாம சுத்திக்கிட்டு இருக்கிறத அவன் கவனிச்சான். நரேந்திராவோட அப்பாவி தனத்தை பார்த்து ராஜேந்திரா கணேஷ்கிட்ட இப்படி சொன்னான். நரேந்திரா மாடை கூட்டிக்கிட்டு வரான், இன்னைக்கு எப்படியாவது அவன் கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடணும். சரி ராஜேந்திரா, நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம் அப்படின்னு ராஜேந்திரா நரேந்திரனை கூப்பிட்டான். என்னடா ராஜேந்திரா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? அப்போ ராஜேந்திரா நரேந்திரா கிட்ட, ஓ அதுவாடா, இந்த பக்கம் கொஞ்சம் வேலையா வந்தேன், அதான் பேசிக்கிட்டு இருக்கேன். நாங்க இங்க விளையாட வந்தோம், வந்த இடத்துல உன்னை பார்த்தோம், அதுதான் உன்னையும் கூட சேர்த்துக்கிட்டு விளையாடலாம் அப்படின்னு தான் உக்காந்துருக்கோம். ஏய், மாடை பார்த்துக்கிட்டு எப்படிடா விளையாடுறது? வேலை செய் நரேந்திரா, பசுமாடுங்களை எங்க புல்லு இருக்கோ அங்க ஒரு இடத்துல கட்டி போட்டுரு, அதுங்க அங்கேயே உக்காந்துக்கிட்டு புல்ல தின்னுக்கிட்டே இருக்கோங்கல்ல, அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம். என்ன சொல்ற, அப்படியே செஞ்சிடலாமா? ஆ, சரி சரி கணேஷா, வாங்கடா நம்ம விளையாடலாம். நரேந்திரா, இங்க நம்ம விளையாடணும் அப்படின்னு பார்த்தா இங்க ஒரு பெரிய பாறாங்கல்லு இருக்கு, இந்த கல்லு இங்கே இருந்தா நம்மளால விளையாட முடியாது, அதனால இந்த கல்லை தூக்கி நீ அந்த பக்கம் பக்கத்துல வச்சுட்டனா நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா விளையாடலாம். இப்போ இந்த கல்லை யாரு தூக்குறது? டேய் நரேந்திரா, நீ தாண்டா தூக்கணும். இந்த ஊர்ல போலையா அப்படின்னு மாட்டு மேய்க்கிறவ நரேந்திராவை பார்த்து அங்க வந்தான். பாறாங்கல்ல தள்ளிக்கிட்டு இருக்கிற நரேந்திராவை பார்த்து, என்னடா நரேந்திரா, நீ என்ன பைத்தியமாடா? எதுக்காகடா இந்த பாறாங்கல்ல தள்ளிக்கிட்டு இருக்க? டே, இவ்வளோ பெரிய பாறாங்கல்ல யாராலையும் தூக்க முடியுமா சொல்லு? ஐயா, இவங்க 2 பேரும் தான் சொன்னாங்க, இவங்க இந்த கல்லை அவங்க வீட்டாண்ட இருந்து தூக்கிட்டு வந்தாங்களாம், இப்ப விளையாட இடைஞ்சலா இருக்குன்னு அந்த பக்கம் தூக்கி போட சொன்னாங்க. அப்படி சொன்ன உடனே போலையா ராஜேந்திரா கணேஷ் 2 பேரையும் திட்டினாரு. போலையா ராஜேந்திரன் கணேஷ்கிட்ட, நீங்க புத்திசாலிங்க, நீங்க எதுக்காக இந்த பையனை இப்படி ஆட்டாட வைக்கிறீங்க அப்படின்னு அவங்களுக்கு புத்தி சொல்லி அங்கிருந்து கிளம்பிட்டான். அப்போ நரேந்திரா கட்டி போட்ட மாடையெல்லாம் விடுத்தி அங்க மாடுங்களை இருட்டாகிற வரைக்கும் மேய விட்டான். மாடுங்க கூட அங்க நிறைய பில்லு இருக்கிறதுனால எந்த பக்கமும் போகாம ஒரே இடத்துல நின்னு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்ததுங்க. அதுக்கப்புறம் மாடை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பாலை கறந்தான். அவன் நிறைய பில்லுங்களை மேய விட்டதுனால பாலை நிறைய கொடுத்துச்சு மாடு. சன்னியாசிராவ் அவனை பார்த்து அவன் பொண்டாட்டிக்கிட்ட இப்படி சொன்னான், பாரு பத்மா, நம்மளுக்கு புதுசா வந்த வேலைக்காரன் எவ்வளவு நல்ல வேலை செய்யறான்னு. நம்ம பசுமாடுங்க இவ்வளோ நாள் நிறைய பாலை கொடுக்கவே இல்லை, ஆனா இன்னைக்கு நம்ம வளர்க்குற இந்த மாடு எவ்வளவு நல்லா பாலை கொடுத்துச்சின்னு பாத்தியா? ஆமாங்க, நீங்க சொல்ற மாதிரி அந்த நரேந்திரன் ரொம்ப நல்லா வேலை செய்யறாங்க. இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு. ஜெயம்மா ஒரு நாள் நரேந்திரா கிட்ட வந்தாங்க. அப்பா நரேந்திரா, இந்த வருஷம் உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அம்மா, எல்லாம் யாரு கையிலமா இருக்கு? நம்ம கையிலயா இருக்கு? கல்யாணம் வந்தாலும் எந்த ஒரு விசேஷம் வந்தாலும் எல்லாமே அந்த கடவுள்கிட்ட தான் இருக்கு. அதனால எப்பவுமே என்னோட கல்யாணத்தை பத்தி யோசிச்சு யோசிச்சு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. இப்படி கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் பக்கத்து ஊரு கல்யாணி கூட நரேந்திராவுக்கு கல்யாணம் நடந்துச்சு. ஒரு நாள் கல்யாணி அவளோட புருஷனான நரேந்திரா கிட்ட இப்படி சொன்னா, ஏங்க, எனக்கு மீன் குழம்பு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, ஆத்தங்கரைக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வாங்க. நரேந்திரா வலைய தூக்கிக்கிட்டு போனா. அவனுக்கு எதிரில ராஜேந்திரா கணேஷ் 2 பேரும் அவனை பார்த்தாங்க. அப்படியும் அவங்கிட்ட வம்பு இழுக்கலான்னு பார்த்தாங்க. வழியில நரேந்திராவை பார்த்த ராஜேந்திரா
அவனை பார்த்து இப்படி சொன்னான். என்ன நரேந்திரா, உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஆமா, என்ன நடந்தது? நீ எங்க போயிட்ட? அதுவாடா, நீங்க இவ்வளவு நாள எங்கடா போயிருந்தீங்க? எனக்கு கல்யாணமாச்சு. என் பொண்டாட்டி பேரு கல்யாணி. அவ மீன் வேணும்னு சொன்னா, அதான் வலைய எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன். ஓ அப்படியாடா, நாங்க கூட இப்பதான் ஆத்தங்கரைக்கு போய் மீன் பிடிச்சிட்டு கொண்டு வரோம். நீயும் சீக்கிரமா ஆத்தங்கரைக்கு போய் ஆத்துல வலை போட்டு மீனை பிடிச்சிக்கிட்டு வா. சீக்கிரமா போடா, மீன் ரொம்ப நல்லா இருக்கு. நரேந்திரா பாவம் அவங்க பேச்சு கேட்டு அவனும் ஆத்தங்கரைக்கு வலைய வீசி அப்படியே காத்துக்கிட்டு நின்னான். ஆனா அவன் போட்ட வலையில மீனே கிடைக்கல. அதுக்கு பதிலா 2 கல்லும் அதுக்கப்புறம் ஒரு மூட்டையும் இருந்துச்சு. இந்த மூட்டையோட கனத்தை பார்த்து நரேந்திரா அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு வந்து தன்னோட பொண்டாட்டி கையில கொடுத்தான். இப்படி பொண்டாட்டி கிட்ட கொண்டு வந்து கொடுத்த அந்த மூட்டையை பிரிச்சு பார்க்கும்போது அதுல கல்லு, அதுங்க கூட சேர்ந்து கொஞ்சம் வைரங்களும் கிடைச்சது. இந்த வைரத்தை பார்த்து ஜெயம்மா, கல்யாணி, நரேந்திரா 3 பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. நரேந்திரா அந்த வைரத்தை கொண்டு போய் வித்து பெரிய வீடை கட்டிக்கிட்டு பெரிய பணக்காரங்களா வாழ்ந்தாங்க. எந்த மாதிரி அப்பாவி ஆனாலும் அந்த கடவுளோட அருள் இருந்தா அவங்க நல்லபடியா வாழுவாங்க. எப்பவுமே எல்லாரும் புத்திசாலியா இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தே இருக்கும். நம்ம யாராவே இருந்தாலும் கடவுளை வேண்டிக்கிட்டு அந்த கடவுள் நம்மளுக்கு நல்லதை தான் செய்வாரு. ராமாபுரம் அப்படின்னு ஒரு சின்ன கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல எந்த வசதியும் இருக்கல. மலைக்கு நடுவுல இருந்தது. இந்த கிராமத்துக்கு காங்கிரீட் ரோடு கூட இல்லாம மண் ரோட்ல தான் ஜனங்க நடந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி இந்த கிராமத்துல இருக்கிற ஜனங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க ரொம்ப கஷ்டப்பட்டு விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊர்ல ராமையா, ராஜலட்சுமி அப்படிங்கிற விவசாயி புருஷன் பொண்டாட்டி இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்த, அவ பேரு ரேவதி. அந்த ஊர்ல ராமையா தான் கொஞ்சம் புத்திசாலி. இப்படி நடு ராத்திரியில ராமையாவை பாக்குறதுக்காக அவனோட ஸ்நேகிதன் பாஸ்கர் வந்து கதவை தட்டுனா. அவனை பார்த்து என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு கவலையோட எந்திரிச்சான். என்னாச்சு பாஸ்கர், என்னாச்சு? எதுக்காக நடு ராத்திரியில வந்திருக்க? ராமையா, எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. அது என்னன்னா, என் பொண்டாட்டிக்கு ரொம்ப வயிறு வலி. என்கிட்ட இருந்த பச்சை மருந்து கொடுத்தேன். அது கொடுத்தும் கூட கொஞ்சமும் குறையில. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலான்னு பார்த்தா இங்க அக்கம் பக்கம் எந்த ஹாஸ்பிட்டலும் இல்ல. தூரமா கூட்டிட்டு போலான்னு பார்த்தா வண்டி வசதியும் இல்ல. நீதான் ஏதாவது செஞ்சு ஏதாவது ஒரு நல்ல யோசனை சொல்லணும். என் பொண்டாட்டிய பொழைக்க வைக்கணும். பாஸ்கரோட கவலைய பார்த்து ராமையா இப்படி சொன்னான். பாஸ்கர், நீ கவலைப்படாத. நான் உனக்கு ஒரு நல்ல யோசனை சொல்றேன். நம்ம கிட்ட வண்டி இல்லாம இருக்கலாம், ஆனா மாட்டு வண்டி இருக்குல்ல, அதுலயே உன் பொண்டாட்டிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம். ஏன்னா உன் பொண்டாட்டி அவ்வளவு நேரம் வலிய தாங்கணும்ல. பாஸ்கருக்கு ராமையா சொன்ன மாதிரியே பாஸ்கர் அவனோட பொண்டாட்டிய மாட்டு வண்டியிலே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அதே மாட்டு வண்டியில வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். இப்படி அந்த ஊர்ல நடு நேரத்துல யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இப்படி மாட்டு வண்டியில தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் பிரச்சனைய முடிச்சு வைப்பாங்க. இது அந்த ஊரோட பழக்கமாயிடுச்சு. இப்படி அந்த ஊரு ஜனங்க ரொம்ப கஷ்டத்தை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 2 நாளுக்கு அப்புறம் ராமையா கிட்ட பாஸ்கர் வந்து இப்படி சொன்னான். ராமையா, நம்ம ஊர்ல குடிக்கிற தண்ணி கூட வசதி இல்ல. குடிக்கிற தண்ணிக்காக நம்ம ரொம்ப தூரம் போகணும். ஊருக்குள்ள எல்லா ஜனங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பசங்க படிக்கணும் அப்படின்னா ரொம்ப தூரம் தான் நடந்து போய் படிக்கணும். ஏதாவது பொருள் வாங்கணும்னா நம்ம பட்டணத்துக்கு தான் போகணும். அதுக்கு சரியான வழி கூட இல்ல. நம்ம ஏதாவது செஞ்சு நம்ம பட்டணத்தை நம்ம தான் சரி பண்ணிக்கணும். ரொம்ப நல்லா யோசிச்ச பாஸ்கர். நான் கூட இந்த விஷயத்த பத்தி தான் இவ்வளவு நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இது நம்ம 2 பேருனால மட்டும் முடியாது. நம்ம கிராமத்து ஜனங்களோட உதவியால தான் எல்லாத்தையுமே செய்ய முடியும். சரி, நம்ம ஊரு ஜனங்களை ஒரு பக்கம் வர சொல்லி உக்காந்து நல்லா முடிவெடுக்கலாம். அப்பதான் நம்ம கிராமத்தை முன்னேற்ற முடியும். சரி பாஸ்கர், இது நல்ல முடிவு. நம்ம இந்த கிராமத்து ஜனங்களெல்லாம் பேசி வர சொல்லி இந்த கிராமத்துக்கு தேவையான சௌகரியங்களை செய்யறதுக்காக எல்லாரையுமே வர சொல்லி நம்ம நல்லபடியா இந்த கிராமத்தை நடத்தலாம். இப்படி எல்லா ஜனங்களை வர சொல்லி கிராமத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்த பத்தியும் பேசினாங்க. இப்படி எல்லாருமே பேசி முடிவெடுத்து கொஞ்சம் காசு சேர்த்தாங்க. முதல்ல அந்த காசுல அங்க இருந்த மரங்களை வெட்டி முதல்ல அந்த கிராமத்துக்கு வழிய வச்சாங்க. இப்படி கிராமத்து ஜனங்க
வெளியூர் போனோம்னா அதே வழியிலேயே போகிற மாதிரி வசதியா இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது ராமையா ஊரு ஜனங்க கஷ்டத்தை தீக்க ஏதாவது செய்யணும்னு யோசிச்சான். தனக்கு இருக்கிற ஒரு பொண்ணு டாக்டர் படிப்புக்கு படிக்க வச்சு அதே ஊர்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல கட்டி அந்த பொண்ணு அங்க டாக்டரா இலவசமா சேவை செய்யற மாதிரி செய்யணும்னு கனவு கண்டான். ராமையா ரொம்பவே ஏழை. அவனுக்கு அவன் பொண்ண டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னா அவன் கையில பணம் இல்ல. எப்படியாவது கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும்னு யோசிச்சான். ரேவதி 10வது படிச்சுக்கிட்டு இருந்தா. அது கூட பக்கத்து கிராமத்துக்கு போய் படிச்சுக்கிட்டு இருந்தா. 10வது முடிஞ்ச உடனே வேற கிராமத்துல இருந்து வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்த பொண்ண பார்த்து இப்படி கேட்டான். அம்மா ரேவதி, வந்துட்டியாமா? நல்லா இருக்கியாமா? எக்ஸாம் எல்லாம் நல்லா எழுதிருக்கியா? நல்ல மார்க் வருமா? அப்பா, நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க நல்லா இருக்கீங்களா? எக்ஸாம நான் ரொம்ப நல்லா எழுதியிருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் வரும். அம்மா, எனக்கு இந்த ஒரு வார்த்தை போதும்மா. உனக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் மார்க் வந்தா உன்னை டாக்டருக்கு படிக்க வைக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ மட்டும் டாக்டர் படிப்பு படிச்சு முடிச்சிட்டேனா இதே கிராமத்துல ஒரு ஹாஸ்பிட்டல கட்டி நீயும் இங்க இருக்கிற ஜனங்களுக்கு இலவசமா சேவை பண்ணலாம். அப்பாவுக்கு இது ஒரே ஆசைதாம்மா, நீதான் நிறைவேற்றணும். அப்பா, எனக்கு டாக்டர் படிக்கணும்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா அப்பா, டாக்டர் படிக்கணும் அப்படின்னா நிறைய பணம் வேணும். அவ்வளோ பணம் நம்ம கிட்ட இல்லைல்ல. எதுக்குப்பா பேராசைப்பட்டு நம்ம அவ்வளோ கஷ்டப்படணும்? ஏமா அப்படியெல்லாம் சொல்லாத. என் தலைய அடமானம் வச்சாவது உன்னை நான் டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன். நீ நல்லபடியா படிச்சா எனக்கு அதே போதும் தாயி. இப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள்லயே 10th ரிசல்ட் கூட வந்துருச்சு. 10thல ரேவதி ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பாஸ் ஆயிருந்தா. அந்த விஷயத்த ரேவதி அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிட்டேன்னு சொன்னான். அவங்க அப்பாவும் சந்தோஷப்பட்டாரு. ரேவதிய ராமையா டாக்டருக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு பக்கத்துல இருக்கிற பட்டணத்துக்கு போனா. அங்க போய் அந்த காலேஜ்ல இருக்கிற பிரின்சிபல் கிட்ட பேசினா. வணக்கங்க ஐயா, என் பொண்ண இந்த காலேஜ்ல சேர்க்கலான்னு வந்திருக்கேன். ஐயா, என் பொண்ண நான் டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன். டாக்டருக்கு படிக்கணும்னா எத்தனை வருஷம் எவ்வளோ காசு செலவாகும்? ஏங்க, டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னா அதிகமா பணம் செலவாகும். உங்களை பார்த்தா ஏழை மாதிரி தெரியுது. நீங்க எப்படி டாக்டருக்கு படிக்க வைப்பீங்க? எனக்கு என் பொண்ண டாக்டருக்கு படிக்க வச்சே ஆகணும். அதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு எவ்வளோ கஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேணா என் பொண்ணை டாக்டருக்கு படிக்க வைக்குவேன். என்னோட ஆசை கூட அதுதான். உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்து நாளைக்கே இந்த காலேஜில் சேர்த்துருங்க. ஆனா இங்க ஃபீஸ் ரொம்ப அதிகம். ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் நாளைக்கே கட்டிடுங்க. ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. 2 நாளுக்கு அப்புறம் ஃபீஸை கட்டுறேங்க ஐயா. ராமையா கிட்ட ஃபீஸ் கட்டுறதுக்கு காசே இருக்குல்ல. இருந்தாலும் ராமையா யோசிச்சு அவனோட பொண்டாட்டிக்கிட்ட நடந்த விஷயத்த பத்தி சொன்னான். ராஜலட்சுமி, நம்ம பொண்ணு பெரிய பட்டணத்துல இருக்கிற காலேஜ்ல சேர்த்திருக்கேன். இப்போ அந்த காலேஜ்ல நம்ம பொண்ணு படிக்கிறதுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் நிறைய ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஏங்க, நம்மளுக்கு எதுக்குங்க இதெல்லாம்? நம்ம ஏழை, நம்ம கிட்ட எங்கங்க இருக்கு? ஏங்க, இந்த ஊர்ல நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுக்கு வேலையே இல்ல, குடிக்கிறதுக்கே தண்ணி இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன வேலை செஞ்சு காசை கட்டுவீங்க? நம்மளது ரொம்ப ஏழை குடும்பம். நம்மளுக்கு ஏத்த மாதிரி நம்ம குழந்தைய இங்கே எங்கேயாவது சேர்த்து விடுங்க. ராஜலட்சுமி, நீ சொல்றது கூட உண்மைதான். இருந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம பொண்ண ஏதாவது நம்ம கஷ்டப்பட்டு டாக்டருக்கு படிக்க வச்சே ஆகணும். நம்ம 2 பேரும் எப்படியாவது கஷ்டப்பட்டு எங்கேயாவது வேலைக்கு போய் நம்ம பொண்ண டாக்டருக்கு படிக்க வைக்கலாம். நீ அப்படி முடியாதுன்னு சொல்லாத. ராமையா கொஞ்சம் புத்திசாலி. அவன் விவசாயத்தையும் செஞ்சுக்கிட்டு பக்கத்து கிராமத்துக்கு போய் சிமெண்ட் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்படி ரொம்ப தூரம் வண்டி கூட இல்லாம நடந்துகிட்டே போவான். அவனுக்கு விவசாயம் வேலை, வெளி வேலை செஞ்சு செஞ்சு அவனுக்கு ரொம்பவே சோர்வா இருந்தது. ராஜலட்சுமி கூட அந்த ஊர்ல வேலைக்காரியா வேலைக்கு போய் பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தா. அவங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு காசை சேர்த்து வச்சாங்க. இப்படி ராமையா பக்கத்து கிராமத்துக்கு வேலைக்கு போனாரு. வழியில அந்த கிராமத்துக்கு பெரிய மனுஷனான போத்தையாவை பார்த்தாரு. போத்தையா அவனை பார்த்து, என்ன ராமையா, இப்போ நீ ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற? விட நீ இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. எதுக்கு? ஒன்னும் இல்லைங்க ஐயா, என் பொண்ணை பட்டணத்துல நான் டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு இருக்கேன். அந்த படிப்பு படிக்க வைக்கணும்னா ஃபீஸ் கட்டணும்ல, அதுக்கு தாங்க ஐயா கஷ்டப்படுறேன். என்னடா, உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா? நம்ம ஊர்ல குடிக்கிறதுக்கே தண்ணி வசதி இல்ல. நம்மளே ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம். அதுலயும் நீ பக்கத்து ஊருக்கு போய் வேற கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்கிற.
நீ எப்படிடா கஷ்டப்பட்டு படிக்க வைக்குவ? அதுவும் கூட பொட்ட பசங்களை படிக்க வைக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. இத்தனைக்கும் பொட்ட பசங்களுக்கு படிப்பென்னத்துக்கு? கல்யாணம் பண்ணி வச்சு புருஷ வீட்டுக்கு அனுப்பி வைக்க பாரு. சும்மா எதுக்கு வேலை செய்யற? கூலி வேலை செய்யற நீ உன் பொண்ணை டாக்டருக்கு படிக்க வச்சு என்ன பண்ண போற அப்படின்னு ரொம்ப இளக்காரமா பேசினா. இப்படி ராமையா போத்தாயா கிட்ட எந்த பதிலையுமே சொல்லாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். இப்படி மறுநாள் ராமையா பட்டணத்துக்கு வந்து கொஞ்சம் ஃபீஸையும் கட்டிட்டு பொண்ணை பார்த்துட்டு போலான்னு வந்தாரு. பொண்ணு அப்பாவை பார்த்த உடனே பாசமா வந்து அப்பாவை கட்டி பிடிச்சுக்கிட்டா. ராமையாவும் ரொம்ப சந்தோஷமா தன்னோட பொண்ணை அணைச்சுக்கிட்டாரு. இவ்வளவு நாளா வேலை செஞ்ச அந்த கூலி காசை எடுத்துக்கிட்டு பொண்ணை கூட்டிக்கிட்டு பிரின்சிபலை பாக்குறதுக்காக, ஐயா வணக்கங்க ஐயா, ஐயா ரேவதியோட ஹாஸ்டல் ஃபீஸும் படிப்பு செலவுக்கும் காசு எடுத்துட்டு வந்திருக்கேன், இந்தாங்க ஐயா. வணக்கங்க ஐயா, எப்படி இருக்கீங்க? கொடுத்த வாக்க நீங்க காப்பாத்திட்டீங்க. உங்க பொண்ணை கண்டிப்பா நீங்க டாக்டருக்கு படிக்க வைக்குவீங்க. உங்க பொண்ணு கூட ரொம்ப நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவா. ஐயா ரொம்ப நல்ல வார்த்தை சொன்னீங்க. இப்பதான் எனக்கு ரொம்ப சமாதானமா இருக்கு. ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க எல்லாருமே ராமையாவை ரொம்ப கேவலமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. பொட்ட பொண்ண இவன் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கா, பொட்ட பொண்ணுக்கு எதுக்கு இந்த டாக்டர் படிப்புன்னு ரொம்ப எகத்தாளமா பேசினாங்க. ஆனா ராமையா அத பத்தி எல்லாம் கவலைப்படல. கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் ஃபீஸ கட்டிக்கிட்டு இருந்தான். இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு. ரேவதியோட படிப்பு கூட முடிஞ்சு போச்சு. அவங்க அப்பா ரேவதி டாக்டர் ஆகுற வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஃபீஸ கட்டிக்கிட்டே இருந்தா. இப்படி ரேவதியோட படிப்பு முடிஞ்சு ரேவதி டாக்டர் ஆகி அந்த கிராமத்துக்கு வந்தா. ரேவதி ராமையா கிட்ட வந்து சந்தோஷமா, அப்பா எனக்கு டாக்டர் வேலை கிடைச்சிருச்சு, நான் இப்போ டாக்டர் ஆயிட்டேன். அம்மா ரேவதி, என்னோட ஆசைய நீ நிறைவேற்றிட்ட. அப்பா ஆசைப்படியே நீ பெரிய டாக்டர் ஆகி என்ன தலை நிமிந்து நடக்க வச்சுட்ட. இப்படி அன்னைக்கு அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ராமையா அவனோட மனசுல இருக்கிற ஆசைப்படி ஊருக்குள்ள ஒரு ஹாஸ்பிட்டல கட்டி ஊரு ஜனங்களுக்கு வைத்தியத்துக்காக பட்டணத்துக்கு போகாத மாதிரி செஞ்சான். ஊரு ஜனங்களுக்காக ஊருக்குள்ளேயே பெரிய கிணத்தை கூட அவன் கட்டுனான். இப்படி அந்த ஊரு ஜனங்களுக்கு தண்ணியோட கஷ்டமே இருக்கல. அதே மாதிரி பசங்களுக்காக ஊருக்குள்ளேயே ஒரு பெரிய ஸ்கூல கூட கட்டிவிட்டான். இப்படி ஊரு ஜனங்களோட நன்மைக்காக அவன் நல்லதையே செஞ்சான். அவனை பார்த்து சிரிச்சவங்க எல்லாம் அவனை கையெடுத்து கும்பிட்டாங்க. இப்படி அந்த ஊரு ஜனங்க எதுக்குமே கஷ்டப்படாம அந்த ஊருக்குள்ளேயே எல்லா வசதிகளும் வந்ததுனால ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவங்களோட வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி ஊரு ஜனங்க எல்லாருமே அவங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் ராமையா கிட்ட போய் கேட்டு அதை தீர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கஷ்டப்பட்டா கிடைக்காத பலன் அப்படின்னு எதுவுமே இல்ல. கஷ்டப்பட்டா கண்டிப்பா அதுக்கு தக்க பலன் நம்மளுக்கு கிடைச்சே கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்கணும்.